திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களை பஞ்சபூதங்களை வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி துளாராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய அழகான பதிவு. இதுல சில கருத்து முரண்பாடுகள், சனி பயிற்சி இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இல்லைனாலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இப்ப கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் 29/3/2025 அன்னைக்கு. அப்ப திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நம்முடைய இந்த ராசி பலனை நம்மளுக்கு தொகுத்து வழங்குறேன். இது கொஞ்சம் கிரகங்களை சார்ந்தும் பாவங்களை சார்ந்தும் கொஞ்சம் துல்லியமா டெப்தா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முதல்ல துளாராசியோடைய அதிபதி யாரு அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சுக்கிரன். இப்ப பயிற்சி பார்க்கறது சனி பயிற்சி தான். அந்த சுக்கிரனுக்கும் சனிக்கும் உள்ள தொடர்புகள் முதல்ல நல்லா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனுக்கும் சனிக்கும் உள்ள ஒரு தொடர்புகள் நல்ல நட்பு ரீதியான ஒரு நல்ல உறவுகள் அவங்களுக்குள்ள. அப்ப அவங்களுக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. அதுதான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். முதல்ல துலா ராசிக்கு இந்த சனி எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் உள்ள ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்திற்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணத்திற்கும் அவர் உரிமையானவர். அப்ப ஒரு கிரகம் கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் ஒரு கிரகம் வந்தா அந்த கிரகம் அந்த ராசிக்காரங்களுக்கு ராஜ யோகத்தை வாரி வழங்கும். இதுதான் ஜோதிடத்துடைய விதி. அப்ப இப்படி உங்களுக்கு ராஜ யோகத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய துளாராசியிலேயே எப்பயும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த சனி பயிற்சி துளாராசிக்கு மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான காலம் அப்படிங்கிறதுதான் மாற்றமே இல்லை. அப்ப இந்த டைம்ல இந்த சனி பகவான் எங்க போறார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்துக்கு போறார், சத்ருஸ்தானத்துக்கு போறார். அப்ப சத்ருஸ்தானத்துக்கு இந்த சனி பகவான், அதாவது ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் சத்ருஸ்தானத்துக்கு போகும்பொழுது, சத்ருனா எதிரி, அப்ப எதிரி ஸ்தானத்துக்கு போகும் பொழுது இதுவரை உங்ககிட்ட எதிர்த்தவங்க, உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தவங்க, துயரத்தை கொடுத்தவங்க, கஷ்டத்தை கொடுத்தவங்க, இவங்களை எல்லாம் பொடி பொடி ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். எதிரிகளை வீழ்த்தி வெல்லக்கூடிய ஒரு நல்ல யோகம். 6ஆம் இடம் என்பது கடன். இதுவரை எவ்வளவு கடன் ரீதியான பாதிப்புகள்ல உள்ளடக்கியிருந்தாலும் அந்த கடனை கட்டி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வட்டிக்கு வாங்கணுங்க. இந்த காலகட்டத்துல சில பேர் வட்டிக்கு விடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த துளாராசிங்கிறவங்க நடுநிலைமையா இருப்பாங்க. அதாவது யாருக்கும் துன்பத்தை கொடுக்காம துயரத்தை கொடுக்காம நடுநிலைமையா எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கக்கூடிய பக்குவம் கொண்ட ராசி இந்த துளாராசி. அப்ப இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி போகும்பொழுது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். மிகுந்த யோகம்னா நிலம் வாங்கக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம், சொத்து வாங்கக்கூடிய யோகம், வீட்டை பராமரிக்கக்கூடிய யோகம், அனைத்து யோகங்களும் இவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுல சில பேர்த்துக்கு ஆரோக்கியம், உடல்நிலையில சில கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன சேர்க்கை இருக்கும், வாகனங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அற்புதமான யோகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு திருமண யோகம், திருமண பாக்கியம், குடும்பத்தில் சந்தோஷம், மனமகிழ்ச்சி, சகல விதத்திலும் செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தை நோக்கி தான் பயணிக்கிறீங்க. இதுல இந்த சனி பகவான் 29/3/2025 இருந்து 28/4/2025 வரைக்கும் இல்ல இந்த ஒரு மாத காலகட்டங்கள் தான் குருவுடைய நட்சத்திரத்துல பயணிக்க போகிறார். அப்ப குருவுடைய நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டங்கள்ல மட்டும் புதிய முயற்சிகளை நீங்க தவிர்த்துக்குங்க. தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், கையெழுத்து, இந்த மாதிரி ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு மாசம் கண்டிப்பா நீங்க குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்கலீங்கன்னா அதன் மூலம் வில்லங்கங்கள் எல்லாம் வரும். அப்ப இந்த ஒரு 30 நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் கண்ணு கருத்துமா செயல்படணும், அவ்வளவுதான். ஆனா இதற்கப்புறம் 28/4/2025 இருந்து 17/5/2026 வரைக்குமே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பொன்னான காலம். படிப்பின் மூலம் வளர்ச்சி, படிப்புல நீங்க என்ன மாதிரி படிப்பு, மாணவராக இருக்கட்டும் மாணவியா இருக்கட்டும், படிப்பின் மூலம் நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகள் எல்லாமே இந்த 2.5 வருட காலகட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஈடேறே தீரும். ஆரோக்கியம் முதல்ல நல்லா இருக்கும். இதுவரைக்கும் ஆரோக்கியம் ஏதாச்சும் ட்ரபிள்னா அந்த ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் நீங்கி ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். சிலருக்கு நில சேர்க்கை இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான நேரம்.
கலைத்துறை சார்ந்த தொழில் செய்கிறவங்க, சினிமா, நடனம், நாட்டியம், டான்ஸ், இது மாதிரி கலைத்துறை சார்ந்த துளாராசி நேயர்களுக்கு எல்லாமே இது ஒரு தனவரவுக்குண்டான ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்ப இந்த காலகட்டங்கள் இவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். எதிர்பாராத அதிர்ஷ்டம்னா ரொம்ப நாளா நீண்ட நாளா எதுக்காச்சும் ஒரு காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, அந்த காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியது. அது எந்த காரியம், ஒருத்தர் இன்சூரன்ஸ் வரணும்னு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சொத்துக்கு இது வர வேண்டியது இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு பொன்னான நேரம். இந்த நேரத்துல தான் நீங்க 4 காசு சம்பாரிச்சு அதை ஒரு முதலீடு சொத்துக்களாக உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். இந்த நேரத்துல புதிய முயற்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், வெளியூர், வெளிநாடு, வெளி பயணங்கள், இதற்கெல்லாம் என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதற்குண்டான செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு உத்தியோகத்தின் மூலம் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் கடல் கடந்து போகலாம், நான் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறேன், வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், இது மாதிரி நான் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே நிச்சயம் இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம். தந்தை வழி ஆதாயம் உண்டு. கடவுளுடைய வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அப்ப இந்த சனி பயிற்சி யோகமான நிச்சயம் மிகப்பெரிய யோகம். அதே மாதிரி உங்களோட ராசியில தான் அவரு உச்சம் பெறுகிறார். அப்ப அந்த உச்சம் பெறுகிறவரு சனினா தொழில்காரகன், உங்கள்கிட்ட உச்சம் பெறுகிறார். அப்ப ராஜ யோகத்தை கொடுக்கிறவர் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறும் பொழுது 6ஆம் இடத்திலிருந்து அவர் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே மிக வெற்றிகரமாக உருவாக்கி உங்களை ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல உட்கார வச்சு அழகு பார்த்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார வச்சு இந்த அழகு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 17/5/2026 மேல 2/6/2027 வரைக்குமே பாத்தீங்கன்னா 2/6/2027 வரைக்கும் பாத்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு. புதனுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கும் புதனுக்கும் உள்ள உறவுகள் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப ஏன் இவங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்னா நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நீங்க ஒரு பஸ் போறீங்க, ஒரு ஒரு ஆகாத பஸ், உங்களுக்கு ஒரு டவுன் பஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பஸ்ல நீங்க ஏறி போகும் பொழுது என்ன ஆகும், அங்கங்க நின்று டங்கன்னு இடிச்சு போற அந்த டவுன் பஸ்ல போறதுக்கும், அதே ஏசி கோச்சில் ஏறி நச்சுன்னு உட்காந்து போய் அந்த ஸ்பாட்லயே போய் ஜம்முன்னு இறங்குறதுக்கும் படுத்துக்கிட்டு போய் இறங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி இந்த சனி முதல்ல உங்களுக்கு நல்ல இந்த துளாராசிக்காரங்களுக்கு சனி வந்து ஏசி பஸ் மாதிரி நல்ல சொகுசா உட்கார்ந்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல இறங்கலாம். அந்த 1 மாத காலகட்டங்கள் தான் 2025 3வது மாசத்துல இருந்து 2025 ஒரு 4வது மாசம் 5வது மாசம் வரைக்கும் தான் நீங்க டவுன் பஸ்ல போற மாதிரி 1 மாசத்துக்கு. அதுக்கு மேல பூரா நீங்க ஏசி பஸ்ல போற மாதிரி தான், படுத்துக்கிட்டு போய் நீட்டா இறங்குற மாதிரி, இல்ல ட்ரெயின்ல ஏசியில போய் உட்கார்ற மாதிரி தான். இப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புல போகும் பொழுது செய்தொழில் சிறப்பா இருக்கும். கடன் கட்சி எவ்வளவு கடனா இருந்தாலும் கட்டிடலாம். நம்பிக்கை நாணயத்தை செயல்படலாம். கூட்டு சேர்ந்து 15 பிசினஸ் வச்சு தொழில் செய்யலாமா, தொழில் செய்யலாம். மாணவர்களுடைய படிப்பு நல்லா இருக்கும். கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கும். விவசாயம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் செய்யறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே சிறப்பா இருக்கும். அதை விட என்னன்னா மக்கள் மத்தியில உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இந்த வருடம் கிடைத்தே தீரும். அதாவது ஒரு பொது ஜன தொடர்புல ஒரு ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து உங்க பேச்சு கட்டுப்படும். சிம்பிளா சொல்ல போனா உங்களுடைய பேச்சு ஊருக்குள்ள ஒரு எடுபடும். உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்ப ஏதாச்சும் ஒரு அரசு துறை சார்ந்த விஷயங்கள், இல்ல நாளைக்கு ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன், இல்ல இந்த பஞ்சாயத்துல இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடும். வேலையில மாற்றங்கள், இப்படி பல்வேறு அதிர்ஷ்ட யோகங்களை அனைத்தும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ராஜ யோக கிரகமாக இருந்து இந்த துளாராசிக்கு வாரி வழங்க போகிறார். சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ராஜ யோகத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுற அனைவருக்கும் வணக்கம்.